Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஒரு நடிகை உடனடியாக போய் மத்திய மந்திரியில் ஆக முடியாது, எந்த கட்சியிலையுமே ஆக முடியாது. மீனாவுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நடிக்க வந்ததனுடைய விளைவு பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. ஏஆர்எஸ் கார்டன் இங்கே இருக்குது, 5 ஏக்கரா இருக்குது. இன்றைக்கி அது ஏக்கரா ஒரு 50 கோடிக்கு போகும், 250 கோடிக்கு. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளால் கடும் அச்சுறுத்தல், பாலியல் அச்சுறுத்தல். இந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு இவர்களுக்கு என்ன வேணும்? அரசியல் வேணும். முருகன் கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருச்சு. முருகன் தான் இந்த அம்மாவை ஒரு பெரிய பிரம்மாண்டமாக துணை ஜனாதிபதியவே மிக எளிதாக சந்திக்கக்கூடிய தொடர்பு இருக்கு. இங்க யார் பயந்துக்குவான்? நிலத்தை ஆட்டையை போடலான்னு வச்சிருக்கானல்ல, இவன் பயந்துக்குவான். மத்திய அமைச்சராகிறார், மோடிக்கு பதில் மீனா ஆகிறார். முட்டா பயிலுங்க, மீடியா பூரா அடி முட்டாளா இருக்கான். பிஜேபியோட கவுன்சிலர் கூட ஆக முடியாது. இவ்வளோ கதை சொன்னீங்கல்ல. முருகன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆர்எஸ்எஸ். எந்த முட்டாளுக்கா தெரியுமா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நடிகை மீனா தொடர்ந்து பல கிசுகிசுகளுக்கு உள்ளாகிறாங்க. குறிப்பாக சில வருடங்களுக்கு முன்பு அவருடைய கணவர் காலமானார். அதிலே பெரும் மன உளைச்சலில் இருந்தாங்க. அதன் பிறகு அவங்களுடைய தோழி கலா மாஸ்டர் தான் நீங்கள் வெளியே வரணும், நீங்கள் வெளியே எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கணும் அப்படிங்கெல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு அவங்க பண்ணுறது ஒரு அட்வைஸாக தான் இருக்குது. ஸோ இதை ஒரு சில நேரம் கிரிட்டிசைஸாகவும் ஆகுது. அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். தற்போது கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா, அவங்க பாஜகவில் ஐக்கியமாக போகிறாங்க. பாஜகவில் இணைந்த உடனே மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சில செய்தி நிறுவனங்கள் செய்தியை போடுறாங்க. இதில் என்னதான் நடக்குது அவங்கள சுற்றி? இந்த தகவல்கள் எல்லாம் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஏதோ செய்தியாகணும், வேறு வேலையே இல்லை, வேற கண்டென்ட்டே இல்லை, வேறு சிந்தனையே இல்லாதவர்கள் தான் இந்த மீனா செய்தியை பெருசாக்குறாங்க. பாஜகவை பொறுத்தவரை ஒரு நடிகை உடனடியாக போய் மத்திய மந்திரியில் ஆக முடியாது, எந்த கட்சியிலையுமே ஆக முடியாது. மீனாவுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது. நிறைய சின்ன வயசுலேருந்து நடிக்க வந்ததனுடைய விளைவு பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. பாதுகாக்க வேண்டிய தேவை. இரண்டாவது, மீனாவை சுற்றி நிறைய தொழிலதிபர்கள் அழுத்தம், சில பொருளாதார ரீதியான அழுத்தமும் இருக்கு மீனாவுக்கு. அப்போது மீனாவை பொறுத்தவரை மீனாவுடைய கணவர் மரணம், அளவுக்கு அதிகமான சொத்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இப்படி பல இடங்களில் நிர்வகிக்க முடியாமல் சொத்து இருக்கு. இந்த சொத்துக்களை நேரடியாகவே கண்காணித்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. யாருக்கு? மீனாவுக்கு. அப்போது அது ஏறக்குறைய மீனா ரஜினியோட மகளாகவும் நடித்திருக்கு, மனைவியாகவும் நடித்திருக்கு. இப்போது மீனாவுடைய மகள் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கு, விஜயோட. நீங்கள் அந்த பொண்ணை கதாநாயகியாக இன்னொரு ஒரு 10 வருஷம் போனால் முன்னணி கதாநாயகியாகவே நடிக்க முடியும். நீங்கள் அம்பிகா நடிகையாக அந்த அம்மா நடிச்சது 80-90 மிளிர்ந்தாங்க. ஆமாம். அம்பிகாவுடைய தங்கச்சி ராதாவும் நடிகையாக வந்தது. 2 பேருமே கோல வச்சுறாங்க. இப்போ ராதாவுடைய மகளும் நடிக்க வந்தது, 2 மகளுமே. ஆமாம், கார்த்திகா, துளசி. ஆமாம். இப்போ இது சினிமா துறையில் உள்ள இயற்கையான விஷயம். இப்போ அம்பிகா, ராதா 2 பேருக்கும் பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் இருக்குது. பல ஆயிரம் கோடி. நீங்கள் ஏஆர்எஸ் கார்டன் இங்கே இருக்குது, 5 ஏக்கரா இருக்குது. நீங்கள் அது ஏக்கரா ஒரு 50 கோடிக்கு போகும், 250 கோடிக்கு போகும். எம்ஜிஆர் இருக்கிற போது இலவசமாக கொடுத்தது. அப்போது வீட்டு வசதித்துறை அமைச்சர் திருநாக்கரசு. அம்பிகா, ராதா, சரசம்மா 3 பேரும் எம்ஜிஆர் மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாரு. போய் காலுக்கு கீழே 3 பேரும் அக்கா, தங்கச்சி, அம்மா 3 பேர் உட்காந்து
எம்ஜிஆரை பார்த்து அழுகிறாங்க. சேட்டா, எங்களுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ போல் ஒரு ஸ்டுடியோ வேணும் சேட்டா, எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசை, நீ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் சேட்டா. யார்? சரசம்மா. அப்போது எம்ஜிஆர் ஹவுசிங் போர்டு இடம் திருநாக்கரசிட்ட சொல்லி ஒரு 5 ஏக்கரை கொடுத்தார். இதை கேள்விப்பட்ட போய் பாரதி ராஜா, நான் தானே இவர்களை எல்லாம் எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்துன்னு எம்ஜிஆர்ட்ட சண்டை பிடிக்கிறார். அவருக்கு ஒரு 5 ஏக்கரா. அம்பிகாரா ஏஆர்எஸ் கார்டன் இருக்குது, அது பக்கத்தில் பாரதி ராஜாவுக்கு 5 ஏக்கர். அதை அவர் ஒரு ஹோட்டல் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டார் 99 லீஸ். இப்படி இவர்களுக்கெல்லாம் சொத்து பலாயிரம் கோடி எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு இவர்களுக்கு என்ன வேணும்? அரசியல் வேணும். மீனாவுடைய நிலைமை இப்போ அப்படி தான். மீனாவுக்கு இந்த சொத்துக்களெல்லாம் விற்றுட்டு போய் அமைதியாக திருவனந்தபுரத்தில் போய் வாழலான்னு நம்ம முடிவு பண்ணுறாங்க. தமிழ்நாடே வேண்டாம், ஆந்திரா வேண்டாம். ஆந்திரா தமிழ்நாடு அத்தனையும் பாதுகாப்பு இல்லை. ஏன் பாதுகாப்பு? ஏன் பாதுகாப்பு இல்லைன்னா பத்திரிக்கையாளர் நீங்களே எப்படி சொல்லலாம்? ஆமாம் ஆமாம், அதனால பத்திரிக்கையாளர்னால தான் பாதுகாப்பு இல்லைங்கிற. ஏன் பாதுகாப்பு இல்லைன்னா இங்கே தனிநபர்களால் அச்சுறுத்தல்லாம் கிடையாது, அரசியல்வாதிகளால் அச்சுறுத்தல், பாலியல் ரீதியான அச்சுறுத்தல். அந்த அம்மா அப்புறம் எங்கே போகும்? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளால் கடும் அச்சுறுத்தல், பாலியல் அச்சுறுத்தல். இருக்கிற சொத்தையே காப்பாற்ற முடியல. நீ இப்போ இந்த அரசியல்வாதிகளாலையும் அதிகாரிகளாலையும் வரக்கூடிய பொருளோ பணமோ இதை பாதுகாப்பதும் வாய்ப்பில்லை, அவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்கும் வாய்ப்பில்லை. அதனால் அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா திருவனந்தபுரத்தில் போய் இந்த சொத்தெல்லாம் விற்றுட்டு போய் செட்டில் ஆகலான்னு பார்த்தா இந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய கார்டியன்கள் இருப்பாங்கள்ல, இவர்கள் இந்த சொத்தை விட மறுக்கிறார்கள். இந்த சொத்துக்களை தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விற்பதற்கு மீனாவால் முடியல. பல நடிகளுடைய நிலைமை அப்படி தான். கடைசி கட்டத்தில் நீங்கள் தமிழ் தெலுங்கு சினிமாவையே கட்டி ஆண்ட சாவுத்திரி கடைசி காலத்தில் ரிக்ஷாக்காரன் வாங்கி கொடுத்து சோறு கொடுத்து சாப்பிட்டு அந்த மாதிரி செத்து போச்சு. சைக்கிள் ரிக்ஷாக்காரன் ஜெமினி கணேசன் கைவிட்டார். அந்த அம்மாவுக்கு வயதான பிறகு நடிகையுடைய நாய் இறந்து போனால் ஊர் தொழிலதிபர் பூரா வந்துடுவோம். எது கேட்க? துக்கம் கேட்பதற்கு. நாய் இறந்து போனால், நடிகை இறந்து போனால் ஒரு போய் வரமாட்டான். நாய் இறந்து போனால் நடிகையுடைய சாவகாசம் தேவை, நடிகையே இறந்து போனால் நாயுடைய சாவகாசமாக வேணும், யாரும் வரமாட்டான். இதுதான் இப்போ மீனாவுடைய கதை. மீனாவுக்கு நிறைய சொத்து பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியோடு கிசுகிசுக்கப்பட்டவர் யார்? மீனா. எனக்கு தெரிந்த ஒரு சித்த வைத்தியர் இறந்துட்டார். அவர் ரியல் எஸ்டேட்டும் பண்ணார். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு பாண்டிச்சேரி விழுப்புரம் ஹைவேல பல ஏக்கர் நிலம் இருக்குன்னு எங்கிட்ட விற்கிறதுக்கு வந்திருக்கு. மீனாவுடைய நிலம். மீனாவுக்கு ஒரு பெரிய தலைவர் கொடுத்த நிலம். இந்த நிலத்தை விற்கணும்னு சொல்லி அவர் டாக்குமெண்ட் வச்சுருந்தார். அப்போ அவர் இறந்துட்டார், டாக்டர் தர்மராஜ். நான் பேரையும் சொல்லிட்டேன். இப்படி பல அரசியல் தலைவர்கள் மீனாவுக்காக பல நிலங்களை எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த நிலங்களை மீனாவால் மீட்க முடியல. அதனால் இப்போ அந்த அம்மா எங்கே தஞ்சம் அடைஞ்சிருக்கு? முருகன்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிருச்சு. முருகன் தான் இந்த அம்மாவை ஒரு பெரிய பிரம்மாண்டமாக துணை ஜனாதிபதியவே மிக எளிதாக சந்திக்கக்கூடிய தொடர்பு இருக்குது. இங்கே யார் பயந்துக்குவான்? நிலத்தை ஆட்டையை போடலான்னு வச்சுருக்கானல்ல, இவன் பயந்துக்குவான். இதுதான் இப்போ சசிகலா எதுக்காக அலையுது? அந்த அம்மா அதிகாரம் வேணும், அதிகாரம் வேணும். ஏன் அலையுது? அண்ணாமலை ஏன் அலைகிறாரு? அதிகாரம் இல்லை. 10,000 கோடி சேர்ந்துருச்சு. பினாமி பூரா வச்சுக்குவான். செல்லூர் ராஜு வீட்டில் 200 கோடி ரூபா எடுத்து கள்ளப்பணம், மக்கள்கிட்ட கொள்ளையடித்த பணம். யார் எடுத்துகிட்டு போனான்? செக்யூரிட்டி அடிச்சுட்டு போயிட்டான். பேப்பரில் பார்த்தீங்களா? எவ்வளவு? நான் அது கதை 200 கோடி.
எனக்கு தெரிஞ்சது ஒரு 500 கோடி இருக்கும். இல்லை இருக்கிற துறையிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைகளில் கூட்டுறவுத்துறையில தான் சம்பாதிக்கவே முடியாது. உண்மையாகவே நான் 10 ஆண்டு காலம் வந்து நேர்மையாக தான் வந்து என்னுடைய துறையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜே நிறைய இடங்களில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அவர் வீட்டில் தான் 500 கோடி கள்ளப்பணம் இது மாதிரி 10 இடத்துல வச்சுருக்காரு. எவ்வளோ கோடி? 5000 கோடி. ஒன்று தான் போச்சு. அப்போது பினாமிகளாக இப்போ பல ஆயிரம் கோடி பணம் வந்துடுது. இதை பாதுகாப்பது எப்படின்னு தெரியல. மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எவன் இதை பாதுகாப்ப பத்திரமா அங்கே செக்யூரிட்டியாக படுத்து கிடப்பான். வேலியே பயிரை மேய்ஞ்சிட்டு போயிடுது. அங்கே 200 கோடிங்கிறது செய்தி. அங்கே எடுத்துகிட்டு போன பணம் எவ்வளவு? 500 கோடி. அப்படி 10 இடத்துல இருந்தால் 5000 கோடி. செல்லூர் ராஜுடைய வாழ்க்கை என்ன? நான் எனக்கு தெரிய பஸ் ஸ்டாண்டு, மத்திய பஸ் ஸ்டாண்டில் கக்கூஸ் கான்ட்ராக்டர், கழிப்பிட குத்தகைதாரர், அவரே உட்காந்து 10 பைசா 20 பைசா, அன்றைக்கே 10 பைசா தான் மதுரையில். மல சலம் கழிப்பதற்கு 10 பைசா. அவர் இப்போ ரசிகர் மன்ற ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் யார்? அண்ணாதிமுக வரக்கூடாது, அவர் தொழில். ரசிகர் மன்ற தலைவராக இருந்துட்டு இந்த கக்கூஸ் கான்ட்ராக்டர், இந்த கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுக்கிறக்க என்ன தேவை? ரஜினி ரசிகர் மன்ற அரசியல் தேவை. அங்கே அண்ணாதிமுக வருவான், திமுக வருவான், அவர் பட்டாக்கத்தி வச்சுருப்பான், இவர் பட்டாக்கத்தி வச்சுருப்பான். இவர் ஒரு 50 பேர் கூட்டிகிட்டு போய் ரசிகர் மன்ற இவர் ஒரு பட்டாக்கத்தி வச்சுருப்பார். 3 பட்டாக்கத்திக்கு பஞ்சாயத்து ஆகி அவனுக்கு எடுக்கும்போது அவனுக்கு ஒரு 20,000 கொடுக்கணும், இவனுக்கு ஒரு 20,000 கொடுக்கணும். 2 பேரும் போயிடும், இவர் எடுத்துக்குவார். இதுதான் இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியல. அப்போ மீனாவுடைய சேவைக்காக, அது என்ன சேவை நீங்களே முடிவு பண்ணிங்க. அந்த சேவைக்கு கிடைத்த பணம் அவங்க அம்மா மிகப்பெரிய திரைப்படத்தில் சூட்சுமம், சூது, வாது, பல விஷயங்களை நெளிவு சுழிவு தெரிந்த ஆள் யாரு? மீனாவுடைய அம்மா. ராஜ் கோகிலா, ராஜ் மல்லிகா 2 பேரும் திரைப்பட உலகத்தை நெளிவு சுழிவுகளோடு கட்டியாண்ட ஆட்கள் இவங்க 2 பேரும். இவர்களுடைய மகள் தான் மீனா. அப்போ மீனாவுடைய சொத்து நீக்க மர நிறைஞ்சிருக்கு. கணவன் இறந்துட்டார். இந்த சொத்தை காப்பாற்றி ஆகணும். 1 கோடி 2 கோடியில் பல கோடி. அப்போ இதுக்காக மத்திய அமைச்சராகிறார், மோடிக்கு பதில் மீனா ஆகிறார். முட்டா பயிலுங்க. மீடியா பூரா அடி முட்டாளாக இருக்கான். பிஜேபியில் கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஒரு ஆள் போய் மத்திய அமைச்சர் ஆகிறான்னா அவனுக்கு மூளையே இல்லைன்னு அர்த்தம். சித்தம் பிடிச்சவன், மூளை குழம்பி போன பயிலுவோம். வாய்ப்பே இல்லை. இதுல எல்முருகனை வந்து இங்க எம்பிக்கும் போட்டிட்டு இருக்காரு, எம்எல்ஏக்கும் போட்டிட்டு இருக்காரு. தாராபுரத்தில் எம்எல்ஏக்கு போட்டிட்டு தோற்று போனதுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து மத்திய இணையமைச்சர் பதவியை வந்து கொடுத்தாங்க மோடியோடைய 2.0 கவர்மெண்ட்ல. இப்போ மோடியோட 3.0 கவர்மெண்ட்ல வந்து மத்திய பிரதேசத்தில் ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவருக்கு வந்து மத்திய இணையமைச்சர் பதவி வந்து தரப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே வச்சு பார்க்கும்போது மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பிக்களை கணக்கிட்டு இது மாதிரியான செய்திகள் வெளியிட்டு இருக்காங்களோ? இவ்வளோ கதை சொன்னீங்கல்ல. எல்முருகன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆர்எஸ்எஸ். எந்த முட்டாளுக்கா தெரியுமா? படிக்கும்போதே முட்டா பயலுக்கு எவனுக்கு தெரியும்? ஊடகம் பூரா முட்டா பயலு மொத்தம் கும்பலாக இருக்கான். அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் எல்முருகன். செருப்பு தைக்கும் தொழிலாளி. இன்னைக்கு விஜய் ரசிகர் மன்றம் பூரா எங்க யார் தெரியுமா இருக்கா? அருந்ததியர் இளைஞர்கள் தான் இன்னைக்கு விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கான். அவனுக்கு தான் அரசியல் அதிகாரம் தேவை. எல்லாத்துக்கும் அரசியல் அதிகாரம் இருக்கு, அவனுக்கு தான் அரசியல் அதிகாரமே இல்லை. எந்த கட்சியில் போனாலும் சாதி பார்ப்பான். போ அன்டச்சபிள். அப்போ அவனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா அருந்ததியர் காலனிகளிலும் விஜய் குடி பறக்குது. தலித் காலனியில் பூரா திருமாவளவனுடைய கொடி பறக்குது. தேவேந்திர குல வேளாளர் காலனிகளில் ஜான் பாண்டி கொடி பறக்குது. அடிச்சா திருப்பி அடிச்சுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். அருவாளா திருப்பி அருவாள் விட்டு. இதான் ஜான் பாண்டிய அரசியல், மசூதி பாண்டி அரசியல், கிருஷ்ணசாமி அரசியல். எத்தனை நாடு அடிமையாக இருப்ப? அடித்தா திருப்பி அடி பார்த்துக்கலாம். அது தேவேந்திர குல வேளாளர். அதுக்கு கீழே தலித் அரசியல், திருமாவளவன் அரசியல். அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி, நான் பார்த்துக்கிறேன். அதுதான் இங்கே அரசியல். திருமாவளவன் இப்போ அரசியலுக்கு தலைவனாக வந்த பிறகு அத்தனை தலித் இளைஞர்கள் எப்படி நடக்கிறான்? நெஞ்ச நிமித்திட்டு நடக்கிறான். அதுக்கு ஒரே காரணம் திருமாவளவன். இப்போ அருந்தியர்களுக்கான தலைவனே கிடையாது. இல்ல அதிமுக திமுக நிறைய பேர் இருக்காங்களே. அதிமுகவில் தனபால் இருக்காரு, திமுக மதிவேந்தன் அமைச்சரா இருக்காரு. மதிவேந்தன் பெரிய பெரிய பொறுப்புலாம் கொடுத்தானே கொடுக்குறாங்க. ஆனா கல்யாண வீட்டில் ஒன்றும் சாப்பிட மாட்டான்.
தனபாலுடைய கல்யாணம் நடக்குது, தனபாலுடைய மகன் கல்யாணம் நடக்குது. அங்கே வந்து யாரும் சாப்பிடவே இல்லை. எங்கே தனபாலுடைய மகன் கல்யாண வீட்டில் யாரும் சாப்பிடல. ஜெயலலிதா போய் அழுகிறார், அம்மா எம்எல்ஏ வந்தார், எம்பி வந்தார், மந்திரி வந்தார், எல்லாம் வந்தார், யாரும் என் வீட்டில் சாப்பிடல. அதற்கு பிறகு தான் அந்த அம்மா உணவுத்துறை அமைச்சராக கொடுத்தது. தமிழ்நாட்டுக்கே உணவு அமைச்சரே நீதாயா போயான். எல்லா பக்கமும் சாதி பார்க்கப்படுகிறது. சாதி இன்னும் ஒழிக்கப்படவில்லை. பெரியாரால் ஒழிக்கப்பட்ட சாதி இப்போ எப்படி இருக்கு? விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. அப்போது அருந்ததியர் இளைஞனான முருக ஆர்எஸ்எஸ் படிக்கும்போது ஆர்எஸ்எஸ், வழக்கறிஞர் ஆன பிறகு பிஜேபி. இப்படி அவருடைய பயணம் எத்தனை ஆண்டு கால பயணம். சினிமாவில் மீனா நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் ஆர்எஸ்எஸ். மீனா சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இப்போ யார்கிட்ட போய் சண்டை இருக்காங்க? அந்த அம்மா எல் முருகன்கிட்ட. பொங்கல் விழா நடக்குது. பொங்கல் விழா நடக்கும்போது மோடி வந்து கலந்துக்கிறார். டெல்லியிலேயே தமிழர்கள் எம்பி மந்திரி வீடுகளில் தான் என்ன நடக்கும்? பொங்கல் நடக்கும். பொங்கல் நடக்கிற பொழுது கலா மாஸ்டரும் மீனாவும் நிற்கிறாங்க. அந்த படத்தை பார்த்த பிறகு தான் முருகனுக்கும் கலா மாஸ்டருக்கும் மீனாவுக்கும் மோடி கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சியில் மீனாவும் கலா மாஸ்டரும் கலந்து கொள்ளாத செய்தியை உலகத்துக்கு தெரியும். அதற்கு பிறகு நீங்கள் மீனா முழுக்க முருகனுடைய உதவியால் நீங்கள் தன்னுடைய உழைத்து சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் காப்பாற்றுவதற்கு பிஜேபி தேவைன்னு அந்த அம்மா முடிவு பண்ணுது. இப்போ கௌதமியுடைய 100 கோடி ரூபாய் சொத்து என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? பிஜேபி தான் நம்ம இருந்தது. அண்ணாமலையுடைய பினாமி ஒருவர் விற்க சொல்லி சொந்த கட்சிக்காரங்களே கபலி 100 கோடி சொத்து போச்சு. 100 கோடி ரூபாய் சொத்து போச்சு. அப்போ இப்போ மீனாவுக்கு இந்த 100 கோடி போல பல 100 கோடி 100 கோடி வந்து எவ்வளோ ஆச்சு? 1000 கோடி. நீங்க சொல்ற பார்த்தா மொத்த சொத்து மதிப்பு 1000 கோடிக்கு மேலையா? கண்டிப்பா வரும். இப்போ இந்த சொத்துக்கள் அத்தனையும் அபகரிக்கப்படுகிறது. யாரால? பராமரிப்பவர்களால் அபகரிக்கப்படுகிறது. செல்லூர் ராஜுக்கு 500 கோடி ஆட்டை போட்டு போயிட்டான். செக்யூரிட்டி எடுத்துட்டு போயிட்டான். 200 கோடி இல்லை, 500 கோடி. அப்போ அதிகாரம் இருக்கு, ஆள் அம்பு அடியாள் எதை வேணாம் பண்ண முடியும். யாருக்கு? செல்லூர் ராஜுக்கு மதுரையில். அவருக்கு 500 கோடி போச்சுன்னா மீனாவுக்கு முழு கோடியும் போச்சு. அதுக்காகத்தான் சொத்தை காப்பாற்றவே பாஜகவினர் நெருக்கமா? வேற ஒன்றும் இல்லை. பாஜக மத்திய மந்திரி, பிரதம மந்திரி, ஜனாதிபதி பதவியெல்லாம் கொடுப்பான்னு மூளை இருக்கிற இடத்துல களிமண் இருக்கிறவர்கள் கிளப்பி விடுகிற செய்தி. இல்லை, ஹேமமாலினிக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க, கங்கானா ரனாவுத்துக்கு எம்பி போஸ்ட் கொடுத்தாங்க, மாடலிங் மற்றும் முன்னாள் நடிகை ஸ்மிருதி இரானி வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. அது என்ன காரணம்னா, இவர்கள் எல்லாமே நடிக்கிற காலத்திலே பிஜேபியாக இருந்தாங்க. ஹேமாமாலினி சினிமா துறையில் இருக்கும்போது, சினிமா துறைக்கு மேலே அவங்க பிஜேபி ஆதரவாளர்கள். அதே போல் ஜெயபிரதா, இத்தனை பேருமே பிஜேபிக்காக நீங்கள் வரிந்து கட்டி கொண்டு நின்ற ஆட்கள். தமிழ்நாட்டில் பிஜேபிக்காக மீனா இருந்தால் மீனாவுடைய அரசியல் சினிமா கேரியரை காண போயிருக்கு. சினிமா முத்து படத்தில் பிஜேபிக்கு ஆதரவு ஒரு வசனம் பேச முடியுமா? இங்கே பிளாட்ஃபார்ம் இது திராவிட இயக்க பிளாட்ஃபார்ம். தமிழ்நாட்டில் கருணாநிதி எதிர்த்து அரசியல் பண்ணிட முடியுமா? ஜெயலலிதா எதிர்த்து அரசியல் பண்ணிட முடியுமா? பிஜேபி தான் அங்கே இருக்குன்னு சொல்லிட முடியுமா? தாமரையை காமிச்சிட முடியுமா? ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கு முன்னாடி தாமரையை காமிச்சிட முடியுமான்னு கேட்குறேன். முடியவே முடியாது. அன்னைக்கெல்லாம் அடக்கி வாசித்தார், அரசியலே தேவையில்லை. இப்போ அம்மா இல்லை, கணவர் இல்லை, உற்றார் உறவினர்கள் பாதுகாப்பு இல்லை. ஆனால் சொத்து விரிஞ்சு கிடக்கு, பக்கமெல்லாம் சொத்தாக கிடக்கு. அப்போ இதை பாதுகாப்பதற்கு அகில இந்திய அளவில் ஒரே கட்சி பிஜேபி தான். அதில் அதுவும் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா வேல் கிடைக்கும், மயில் கிடைக்கும். இப்போ இங்கே முருகன் மாநாடு தான் இருக்குது. அதனால தான் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து தப்பித்து கொள்வதற்காக தான் சினிமாக்கார எப்பவுமே ஒரு பிரம்மாண்டத்தை காமிப்பான். படம் ஒரு நாள் கூட ஓடாது, ஆனால் புறமோட பெரிய பிரம்மாண்டத்தை இப்போ எங்கே நடத்துவான்? 7 ஸ்டார் ஹோட்டல் நடத்துவான், கடை வாங்கியா நடத்துவான், வெற்றி நடை போடுகிறதுக்குமா.
அது சினிமா ஓடாது, இவனே 50-100 டிக்கெட் இவனே மொத்தமாக வாங்கி ரோட்டில் ஒன்று சினிமா போய் சொல்லுவான். சினிமாக்காரன் பூராமல் செயற்கையாக இருப்பான். அவன் அதில் அங்கே உழைப்பு இருக்காது, உண்மை இருக்காது, தியாகம் இருக்காது. அப்போ இதுதான் மீனாவுடைய நிலைமை. மீனாவுக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அது எதிர்காலம் இருக்குது, அந்த சொத்தை காப்பாற்றணும். அதற்காகத்தான் அந்த அம்மா பிஜேபி தலைவர்களை பார்ப்பதைப் போல முருகனுடைய ஏற்பாடு தான் அது. முருகனுடைய ஏற்பாட்டின் மூலம்தான் நீங்கள் துணை ஜனாதிபதி சந்தித்தது எல்லாமே இந்த மீனாவனுடைய உழைப்பு, ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு கால உழைப்பை பிஜேபியால் தான் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை தான் இந்த சந்திப்புகள் எல்லாம், இந்த வருகிற செய்திகள் எல்லாம் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துருச்சு. யாருக்கு இந்த செய்தி போய் சேரணுமோ அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ இவங்களுடைய பழைய கால நண்பர்களான சரத்குமார், குஷ்பு, ராதிகா அவங்க எல்லாருமே பிஜேபியில் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களும் அங்கேயே ஐக்கியமாகறாங்களா? வேறு வழி இல்லை. இப்போ நான் ராதிகாவுக்கு பிரதமர் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களா, சரத்குமாருக்கு நம்ம எம்பி எல்லாம் தரமாட்டான் பிஜேபி. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஒரு கட்டுப்பாடான இயக்கம். அங்கே நீங்கள் வர்றவன் போகிறவனெல்லாம் பெரிய பதவியெல்லாம் தரமாட்டான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோட நன்றி. நன்றி, வணக்கம்.